அனைவருக்கும் வணக்கம். இந்தியா அடிச்ச அடியில பங்களாதேஷ் அலறி துடிச்சுக்கிட்டு இருக்குது நண்பர்களே. கடந்த சில நாட்களாகவே இந்த விஷயம்தான் இந்த பிராந்தியம் முழுவதும் பயங்கரமான ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி இருக்குது. பங்களாதேஷ் எதற்காக இப்படி துடிதுடிச்சுக்கிட்டு இருக்குது? இந்தியாவிடம் எப்படியாவது பேச்சுவார்த்தை நடத்தி இதுக்கு ஒரு தீர்வு காணலாம் வாங்கன்னு கெஞ்சி கதறிட்டு இருக்குது. அப்படிங்கிற பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம் நண்பர்களே. வாங்க நண்பர்களே, வீடியோக்கு போலாம். நண்பர்களே, நேற்றைய தினம் நம்முடைய உள்துறை அமைச்சரான திரு அமித்ஷா அவர்கள் ஒரு மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு ஒன்று வெளியிட்டாரு. அது என்ன அப்படின்னா, இந்திய பங்களாதேஷ் எல்லை மற்றும் இந்திய பாகிஸ்தான் எல்லைகளில் நாம் ஸ்மார்ட் ஃபென்ஸுகளை நிறுவ போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஃபென்ஸ்னா வெறுமனே கல் நட்டு கம்பி கட்டுறது மட்டும் இல்லை நண்பர்களே. ஸ்மார்ட் ஃபென்ஸ் அப்படின்னா அதில் பல விஷயங்கள் உள்ளடங்கி இருக்கும். அதாவது அந்த எல்லையை பாதுகாக்கிறதுக்கு முதல் கட்டமாக நம்ம கம்பி முள்வேலையை அமைக்கணும் இல்லையா, அதையும் மீறி யாரும் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த எல்லைகளை கண்காணிப்பதற்கு இந்தியா ட்ரோன்களை பயன்படுத்த போகுது. அப்புறம் ஸ்மார்ட் கேமராக்களை பயன்படுத்த போகுது. இவை மட்டுமல்ல, மேலும் பல விஷயங்கள் இந்த ஸ்மார்ட் ஃபென்சிங்கில் அடங்கி இருக்குது அப்படிங்கிற தகவல்கள் இப்பொழுது வெளிவர ஆரம்பிச்சிருக்குது. இந்த விஷயம் வெளியான உடனேயே பங்களாதேஷ் டென்ஷன் ஆயிடுச்சு. அதை விட முக்கியமாக மேற்கு வங்கத்தில் இப்பொழுது பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியை பிடிச்சிருக்குது இல்லையா, அங்க திரு சுவேந்து அதிகாரி அவர்கள் மாநில முதல்வராக பொறுப்பெடுத்து கொண்டதிலிருந்து அதிரடியாக பல விஷயங்கள் செய்து கொண்டிருக்கிறாரு. அதுல பெரும்பாலானவை இந்தியாவுடைய பாதுகாப்பு தொடர்பானவை. இதுல அவர் செய்ததுல சில நடவடிக்கைகள் மிக முக்கியமானதாக கருதப்படுது. அதுல முதலாவதாக நம்ம எதை சொல்லணும் அப்படின்னா, அவர் ஆட்சி பொறுப்பேற்று 24 மணி நேரத்துக்குள்ளாக இந்திய பங்களாதேஷ் எல்லையில் எங்கெல்லாம் ஃபென்ஸ் அமைக்கப்படாமல் இருக்குதோ, மம்தா பானர்ஜி அங்கே சீஃப் மினிஸ்டராக இருந்த வரைக்கும் அந்த பகுதிகளில் எல்லாம் ஃபென்ஸ் போடுறதுக்கே அலோவ் பண்ணலை. அதாவது அந்த லேண்டை ஸ்டேட் கவர்மெண்ட் தான் பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் கிட்ட ஒப்படைக்க வேண்டும் நண்பர்களே. அப்படி ஒப்படைச்ச பிறகு தான் பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் அங்கே ஃபென்ஸே அமைக்க முடியும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அந்த இடத்தை அதாவது எல்லை கோட்டை ஒட்டி இருக்கிற அந்த இடத்தை மம்தா பானர்ஜி பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ்க்கு கொடுக்கவே மறுத்துட்டாரு. இதனால அங்கே ஃபென்ஸ் போட முடியாமே இருந்தது. இதெல்லாம் மம்தா பானர்ஜி எதுக்கு செஞ்சாரு? அங்கே இருக்கிற இஸ்லாமியர்கள்லாம் வெஸ்ட் பெங்காலுக்குள்ள குடியேறினா தன்னுடைய ஓட் பேங்க் பலமாகும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் மம்தா பானர்ஜி இப்படி செஞ்சது. அதற்கு முன்பு கம்யூனிஸ்டுகளும் இதை தான் பண்ணாங்க அங்க அப்படிங்கிறது தனி கதை. இப்படிப்பட்ட இடங்கள்ல எல்லைப்புறத்தில் இருக்கிற இடங்களை பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸுக்கு உடனடியாக தாங்க வழங்குவதாக ஒரு ஆர்டரை போட்டாரு திரு சுவேந்து அதிகாரி. அந்த ஆர்டரை அவர் கொடுத்த உடனேயே பங்களாதேஷ் பாராளுமன்றத்திலேயே அலற ஆரம்பிச்சாங்க அப்படிங்கிற பார்க்கிறோம். அதுக்கு அடுத்ததாக பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸும் உடனடியாக தங்களுடைய வேலையை ஆரம்பிச்சிருக்கிறாங்க. நேற்றெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னாக்க பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் அந்த எல்லை பகுதிகளில் எங்கெல்லாம் ஃபென்ஸ் இல்லாமல் இருக்கோ அங்கெல்லாம் ஃபென்ஸை உருவாக்குவதற்கான வேலைகளை தொடங்கிட்டாங்க. அதில் ஒரு சில இடங்களில் பங்களாதேஷுடைய எல்லை பாதுகாப்பு படை, அவங்களோட பங்களாதேஷ் ஃபோர்ஸஸ் இருக்கு இல்லையா, அவங்க அங்கே நின்றுக்கிட்டு நீங்கள் இங்கெல்லாம் ஃபென்ஸ் போடக்கூடாது அப்படின்லாம் அப்ஜெக்ட் பண்ணாங்க. ஆனால் இந்தியாவுடைய பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் அதையெல்லாம் எதையும் காதில் வாங்கிறதாக இல்லை. எங்கள் இடம், நாங்கள் ஃபென்ஸ் போடுறோம், நீ யார் கேட்கறதுக்கு அப்படிங்கிற ஒரே எண்ணத்தோடு இந்தியா மலமலன்னு ஃபென்ஸ் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க நண்பர்களே. இப்படி ஃபென்ஸ் போட்டு விட்டால் பங்களாதேஷ்காரங்க இனிமேல் இந்தியாவுக்குள்ளே ஊடுருவது கஷ்டமாக போயிடும். அப்படிங்கிறதுனால பங்களாதேஷுடைய அரசியல்வாதிகள்லாம் இப்பொழுது அங்கே கதறதை பார்க்குறோம். இதை விட இந்த 2-3 நாளைக்கு முன்னாடி பங்களாதேஷில் ஒரு ஊர்வலம் ஒன்று நடக்குது. அந்த ஊர்வலத்தில் அங்கே இருக்கிற இஸ்லாமியர்கள்லாம் ஊர்வலம் போகிறாங்க. அதில் அவங்க எழுப்பின கோஷம் என்ன தெரியுமா? வெஸ்ட் பெங்காலில் மீண்டும் மம்தா பானர்ஜி தான் சீஃப் மினிஸ்டராக உட்கார வைக்கிறோம். ஏன்னா இப்போ சுவேந்து அதிகாரி வந்ததுக்கப்புறம் பங்களாதேஷுக்கு எதிராக அவர் செயல்படுறாரு. பங்களாதேஷியர்களை, அதாவது இல்லீகலாக இந்தியாவுக்குள்ள குடியேறி இருக்கிற வந்தேரி பங்களாதேஷி இஸ்லாமியர்களை இந்தியா வெளியேற்ற தொடங்கி இருக்குது. இதை நாங்கள் பயங்கரமாக கண்டிக்கிறோம் அப்படின்னு சொல்லி இந்தியாவில் நம்மளுடைய அரசியலமைப்பின் சட்டத்தின்படி ஒரு ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன் நடந்திருக்குது. அதில்
ஆட்சி மாற்றம் நடந்திருக்குது, பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியை பிடிச்சிருக்குது. இதையெல்லாம் எதையுமே கருத்துல கொள்ளாம இங்க வெஸ்ட் பெங்கால்ல தங்களுக்கு மம்தா பானர்ஜி தான் வேணும் சீஃப் மினிஸ்டர் அப்படின்னு யார் அழுவரா? பங்களாதேஷ்காரங்கெல்லாம் அழுதுட்டு இருக்கிறாங்க. இப்படி ஃபென்ஸை போட ஆரம்பிச்சது மட்டுமல்ல, சுவேந்து அதிகாரி மேலும் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, எல்லா ஊர்கள்லையும் இனி உடனடியாக அந்த ஊரில் இருக்கிறவங்கள இந்தியர்கள் தானா அப்படின்னு கண்டறியறதுக்கு நடவடிக்கைகள் எடுக்கப்படும். எங்கெல்லாம் பங்களாதேஷியர்களை அடையாளம் காண்கிறாங்களோ அவங்கள உடனடியாக குண்டுக்கட்டாக தூக்கிட்டு போய் பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ்ட்டு நாங்கள் ஹேண்ட் ஓவர் பண்ணிடுவோம். அவங்க எல்லை தாண்டி இந்த பங்களாதேஷியர்களை துரத்தி விட்டுருவாங்க அப்படின்னு சொல்லி சுவேந்து அதிகாரி சொல்லியிருக்கிறாரு. மேலும் அவர் என்ன சொல்லியிருக்கிறாரு, நிறைய எண்ணிக்கையில் இப்பொழுது பங்களாதேஷ்காரர்களை வெளியேற்ற வேண்டி இருக்கிறதால எல்லையோர கிராமங்கள்லாம் இருக்குது இல்லையா, எங்கெல்லாம் பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் ஆஃபீஸ் வச்சிருக்கிறாங்களோ அங்கெல்லாம் பக்கத்திலேயே பெரிய ஹோல்டிங் ஏரியாவை வெஸ்ட் பெங்கால் அரசாங்கம் உருவாக்க போகுது. அந்த ஹோல்டிங் ஏரியாவில் இந்த மாதிரியான இல்லீகல் பங்களாதேஷியர்களை கண்டுபிடிக்கிறாங்களே அவங்களையெல்லாம் கொண்டு போய் அங்கே விட்டுறது, அதுக்குள்ளே வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் அவங்களெல்லாம் செக் பண்ணி அவங்க பங்களாதேஷிகள் தானா அப்படின்னு கண்டறிஞ்சிட்டு அதுக்கப்புறம் அவங்கள நாட்டை விட்டு வெளியேற்றணும் அப்படின்னு சொல்லி எல்லா ஊர்லேயும் இந்த மாதிரி ஹோல்டிங் ஏரியாவை உருவாக்குவதற்கு அவர் உத்தரவிட்டிருக்கிறாரு. இது போக அவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, இனிமேல் பங்களாதேஷியர்கள் இந்தியாவில் நிலம் வாங்க விற்கிறதுக்கு நாங்கள் அனுமதிக்கவே மாட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய உத்தரவை போட்டிருக்கிறாரு. அதை விட மிகப்பெரிய உத்தரவு அவர் போட்டிருக்கிறதுல என்ன அப்படின்னா, தெருக்கல்ல சாலைகளில் வெளியில பொது இடங்களில் உட்கார்ந்துக்கிட்டு மக்களுக்கு இடையூறு விளைவிக்கும் விதமாக இந்த நமாஸ் பண்ணுறேன் அப்படின்னு ரோட்டில் உட்காந்துக்கிட்டு ரோட்டை பிளாக் பண்ணிக்கிட்டு நமாஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்களே மம்தா பானர்ஜி, அதையெல்லாம் விட்டுது. நீங்களே யோசிச்சு பாருங்கள், நாளைக்கு மதியம் 12 மணிக்கு சென்னை அண்ணா சாலையை குறுக்காட்டிக்கிட்டு நாங்கள் பூரா நமாஸ் பண்ணுறோம் அப்படின்னு அங்கே போய் ஒரு மணி நேரத்துக்கு எல்லாம் உட்காந்துக்கிட்டு நமாஸ் பண்ணாங்கன்னா அது எவ்வளோ பெரிய இடையூறாக மாறும் சென்னை நகரத்துக்கே. அந்த மாதிரியான விஷயங்களை செய்து கொண்டிருந்தாங்க வெஸ்ட் பெங்காலில் அப்படின்னா உங்களால் நம்ப முடியுதா? ஆமாம் நண்பர்களே, அப்படித்தான் பண்ணாங்க. சாலைகளில் குறுக்க அவங்க உட்காந்துக்கிட்டு நமாஸ் பண்ணுறது, அவங்க ப்ரே பண்ணி முடிக்கிறது வரைக்கும் டிராஃபிக்கெல்லாம் நிறுத்தணும் அப்படின்னு சொல்லி மம்தா பானர்ஜி போலீஸாருக்கு சொல்லியிருந்திருக்குது. ஆனால் சுவேந்து அதிகாரி வந்த உடனே ஒரு உத்தரவை போட்டிருக்கிறார், இனி யாரும் இந்த மாதிரி சாலைகளில் உட்காந்துக்கிட்டு நமாஸ் பண்ணக்கூடாது. உங்களுக்கு என்ன, நீங்கள் ப்ரேயர் பண்ணணும்னா உங்களுடைய கோயிலுக்குள்ளே போங்க, அதுக்கு தான் அது இருக்குது. அங்கே போய் உள்ளே உட்காந்து நீங்கள் ப்ரே பண்ணுங்கள், இல்லை உங்கள் வீட்டுக்கு போங்க, எங்கே வேணால் உட்காந்து ப்ரே பண்ணுங்கள். ஆனால் சாலைகள்லையும் பொது இடங்கள்லையும் பிற மக்களுக்கு இடையூறு விளைவிக்கும் விதமாக நீங்கள் நமாஸ் பண்ணுறதை நாங்கள் விடமாட்டோம்னு சொல்லியிருக்கிறாரு. உண்மையிலேயே வரவேற்கத்தக்க விஷயம்தான் இது அப்படின்னு மேற்கு வங்கத்தில் இருக்கிற பல முஸ்லிம் அமைப்புகளே இப்பொழுது சுவேந்து அதிகாரியை பாராட்டியிருக்கிறாங்க. இதெல்லாம் சேர்ந்து பங்களாதேஷியர்களை ஆடி போக வச்சிருக்குது அப்படின்னே சொல்லணும். இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துக்கிட்டு இருந்தால் அந்த பக்கம் அமித்ஷா வேற பயங்கரமாக குண்டு மேலே குண்டு தூக்கி போட்டுக்கிட்டே இருக்கிறாரு. அவர் சொன்ன இந்த ஸ்மார்ட் ஃபென்ஸ் மட்டும் வந்துடுச்சு அப்படின்னா ஒரு ஆள் கூட பங்களாதேஷ்லேருந்து இந்தியாவுக்குள்ளே சுலபமாக நுழைய முடியாது அப்படிங்கிறதா உண்மை. ஏன்னா இந்த ஏஐ தொழில்நுட்பம் கொண்ட ஸ்மார்ட் கேமராக்களை இன்ஸ்டால் பண்ணுறாங்க இல்லையா, அந்த கேமராக்கள் வெறும் மோஷன் கண்ட்ரோல்டு கேமரா மட்டுமில்ல. மோஷன் கண்ட்ரோல் கேமரானே உங்களுக்கு தெரியும், ஒரு ஆட்கள் நடமாடுறது தெரிஞ்சால் உடனடியாக அது ஃபோட்டோ எடுத்துரும், உடனடியாக இங்கே அலர்ட் கொடுக்கும் எல்லை பாதுகாப்பு படைக்கு. அதையும் தாண்டி ஏஐ மூலமாக அதெல்லாம் யார் எங்கேருந்து வர்றாங்க அப்படிங்கிறத எல்லாமே பதிவு செய்து இந்தியாவுடைய எல்லை பாதுகாப்பு படைக்கு அதை கொடுக்கும் இந்த கேமரா அப்படிங்கிறாங்க. இது மட்டும் இல்லை, எல்லை பாதுகாப்பு படை இனி வழிநெடுக ஆளுக பூரா நின்றுக்கிட்டு விடிய காலம் நின்று பாதுகாக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஏன்னா ட்ரோன்களை கொண்டு இனிமே கண்காணிக்கிறது அப்படின்னு சொல்லி இந்தியா முடிவெடுத்திருக்குது. இதையெல்லாம் கேள்விப்பட்ட பிறகு பங்களாதேஷ் அலறி துடிக்க ஆரம்பிச்சிருக்கு நண்பர்களே. பங்களாதேஷுடைய அதிகாரிகள் இந்திய அதிகாரிகளிடம் கெஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லப்படுது. எப்படியாவது நாம் பேச்சுவார்த்தை நடத்தி இதை சுமூகமாக நம்ம பேசி தீர்த்துக்கலாம், நீங்கள் அப்படியெல்லாம் ஃபென்ஸ் எல்லாம் போடாதீங்க அப்படின்னு சொல்லி அவங்க கெஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க.
நாம் நம்ம நாட்டு எல்லையில் நம்ம எல்லைக்கு உட்பட்டு நாம் ஃபென்ஸ் போட்டால் அவங்களுக்கு என்ன வலிக்குது அப்படிங்கிற கேள்வி எழுது இல்லையா? பங்களாதேஷ் ஊடகங்கள்லாம் இப்பொழுது 24 மணி நேரமும் இந்திய வெஸ்ட் பெங்கால் எல்லையில் என்ன நடக்குது அப்படிங்கிறதான் ரிப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அமித்ஷா அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறாரு, இந்த பக்கம் வெஸ்ட் பெங்கால், அஸ்ஸாம், திரிபுரா போன்ற பங்களாதேஷை ஒட்டி இருக்கிற அந்த எல்லைப்புற மாநிலங்கள் அனைத்திலுமே இந்த மாதிரியான ஸ்மார்ட் ஃபென்ஸுகளை நாம் அமைப்போம், தீவிரமான நடவடிக்கைகளை எடுப்போம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்கிறாரு. இது உண்மையிலேயே வரவேற்கத்தக்க விஷயம்தானே நண்பர்களே? இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் நண்பர்களே. மீண்டும் உங்களை வேறு வீடியோ சந்திக்கிறேன் கைஸ். பாய் பாய்.